எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தின் பிற்பகுதி முதல் 2-3 வசனங்கள் இவைகளை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 24வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தின் பிற்பகுதி முதல் 2-3 வசனங்களை சேர்த்து வாசிக்க கேட்கலாம். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்தி பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்த அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும், கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாய் இருக்கிறது என்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தில் ஆவியானவர் சிந்தையில கொண்டு வந்து தியானிக்க வைத்ததும் இடைப்பட்டதுமான வார்த்தை. எரேமியாவுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த 2 கூடைகள், 2 கூடைகளை கர்த்தர் காண்பிக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார். இங்கே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, படித்தவன் படியாதவன், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். இதுதான் சபை, இதுதான் வேதம் காண்பித்து தருகிறது. ஆனால் கர்த்தருடைய பார்வை என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய பார்வை தான் இது. அதே வேளையில் சபை புரிந்து கொள்ள வேண்டிய, உள்வாங்க வேண்டிய மிகவும் முக்கியமான காரியம் என்னவென்றால் இந்த 2 கூடைகள் தான். கர்த்தருடைய ஆலயத்திலே 2 கூடைகள், ஒன்றிலே புசிக்க தகுந்த நல்ல அத்திப்பழங்கள், இன்னொன்றிலே புசிக்க தகாத மிகவும் கெட்டவைகளான அத்திப்பழங்கள். எங்க தான் இருக்குது? 2மே ஆலயத்தில் தான் இருக்கு. இந்த பழங்கள்லாம் ஒரே மரத்திலிருந்து பறிக்கப்பட்டவைகள். ஆலயத்தில் இருக்கிறது நல்ல அத்திப்பழமும், ஆலயத்துக்கு வராதது கெட்ட அத்திப்பழம் அப்படி கிடையாது. ஆலயத்தில் 2 கூடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் ஊமையை சொல்லும் போது மத்தேயு 13வது அதிகாரம் அதனுடைய 47-48 வசனங்களிலே, அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஒரே வலைதான். சகலவிதமான மீன்கள் வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதாவது அதுக்கு டைம் ஆச்சு, அது நிறைஞ்சிட்டு இனி கரையில் இழுக்கலாம் என்கிற நேரம் வரும்போது அதை கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ஒரே வலைக்குள்ள மாட்டப்பட்டதுதான். அதிலும் 2 பகுதியாக இருக்கிறது. ஒன்று சேர்த்து கொள்ளக்கூடியவைகள், இன்னொன்று எரிந்து போடுகிறவைகள். 10 கன்னிகைகள் ஒரே டைம்ல தான் புறப்பட்டார்கள், ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க, ஒரே செய்தியை தான் கேட்கிறார்கள். சிம்பிளா சொல்ல ஒரே சர்ச்சு தான். 5 பேருக்கு வேற பிரசங்கம், இந்த 5 பேருக்கு இன்னொரு பிரசங்கம் அல்ல, ஒரே செய்தியை கேட்டு வந்தவர்கள் தான். அதுல 5 பேர் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், 5 பேர் கைவிடப்படுகிறார்கள். எரேமியாவுக்கு கர்த்தர் காண்பித்த காரியம் என்ன? 2 கூடைகள். அதிலே ஒரு கூடையிலே மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், இன்னொரு கூடையிலே மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. இந்த அத்திப்பழங்களை பறித்து வைத்தது எரேமியா கிடையாது. எரேமியாவுக்கு இப்ப வேலை என்னன்னா, நீ பாரு, அவ்வளவுதான். ஆமென். ஒரு தேவன்
கிரியை செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் தேவன் தம்முடைய நீதியை நடப்பிக்க ஆரம்பித்த பிறகு அது எரேமியானாலும் சரி, நோவானாலும் சரி, நின்று பார்த்துட்டு இருக்கதா முடியுமே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நோவா பேழைக்குள்ள ஏறினதும் யார் கதவை அடைச்சா தெரியுமா? கர்த்தர் கதவை அடைத்தார். ஒரு கட்டம் வரைக்கும் நோவாவுக்கு கிரியை செய்யும் காலம், எரேமியாவுக்கு கிரியை செய்யும் காலம், ஆபிரகாமுக்கு கிரியை செய்யும் காலம். இயேசு கிறிஸ்து சொன்னார், பகற்காலம் இருக்கு மட்டும் நான் கிரியை செய்ய வேண்டும். இதோ ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அந்த நேரத்தில் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்க முடியுமே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் தம்முடைய காரியத்தை நடப்பிக்கிறார். நல்லவைகளை ஒரு கூடையிலும் ஆகாதவைகளை இன்னொரு கூடையிலும் வைத்துவிட்டு கீழே படிச்சீங்கன்னா இந்த நல்லவைகளை கர்த்தர் சேர்த்து கொள்வேன் என்று ஒரு கூட்டத்தாரை சொல்லுகிறார். வேதம் முழுவதும் காயின் அங்கீகரிக்கப்படவில்லை, ஆபேல் அங்கீகரிக்கப்பட்டான். ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இப்படி ரெண்டு கூட்டத்தாரை பார்க்க முடியும். வலதுபுறத்தில் நிற்கிற கூட்டத்தார், இடதுபுறத்தில் நிற்கிற கூட்டத்தார். இவங்க எல்லாம் சேர்ந்து நின்றவர்கள் தான். ஆனால் கர்த்தர் எழுந்தருளி நியாயம் தீர்க்கும் போது அல்லது தம்முடைய பலனை கொடுக்கும் போது, தம்முடைய நீதியை நடப்பிக்கும் போது அந்த கூட்டத்தை அவர் ரெண்டாக செப்பரேட் பண்ணுகிறார். ஆமென். ஆலயத்திலே ரெண்டு கூடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள் செய்தியை எந்த மனநிலையோடு கேட்க வேண்டும் என்றால் நாம எந்த கூடையில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அத்தி மரத்தை வளர விட்டு கனியே, ஆமென், அதில் வெளிப்படுத்தினது கர்த்தர். ஆனால் சில கனிகள் கெட்டு போச்சு. கெட்டு போனதெல்லாம் எடுத்து ஒரு கூடையில், நல்லதெல்லாம் எடுத்து ஒரு கூடையில். பரலோக ராஜ்யம் என்பது இப்படிதான் இருக்கிறதா? அது நிறைந்த போது இனி இந்த வலையை கரையில் இழுத்துடலாம். அது நிறைந்த போது அது கரையில் இழுக்கப்பட்டு நல்லவைகள் சேர்க்கப்படுகிறது, ஆகாதவைகள் தள்ளப்படுகிறது. ஆமென். எல்லாமே ஒரே வலைக்குள்ளதான், எல்லா பழங்களும் ஒரே மரத்துல தான். நாம எல்லாரும் ஒரே சபைக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனால் ரெண்டு கூடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பேசுகிற நான் உட்பட ஆகாதவனாய் காணப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய், ஆமென், இனி உள்ள காலங்களில் முன் செல்ல வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் இந்த வார்த்தைகளை சபைக்கு தந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. இங்கே கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிற இந்த செய்தி இன்னைக்கு முடியுமான்னு தெரியாது. கர்த்தர் சித்தமானால் இந்த செய்தி அடுத்த வாரமும் தொடரும். இன்னைக்கு முக்கியமாய் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 24:8. புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளி விடுவது போல, புசிக்கத்தகாத கெட்ட அத்தி பழங்களை தள்ளி விடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் நான் தள்ளி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு கூட்டத்தாரை சேர்த்துக் கொள்ளுகிறார். 5வது வசனத்திலே நல்ல அத்தி பழங்களுக்கு ஒரு கூட்டத்தாரை ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் சிதேக்கியாவை, அவனை சார்ந்தவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களை நான் தள்ளிவிடுவேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரி, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவனால் ஒருவன் தள்ளிவிடப்படுவானால் அவனுடைய முடிவை மாதிரி பயங்கரமான பரிதாபமான முடிவு வேற யாருக்கும் இருக்காது. ரொம்ப பரிதாபமா இருக்கும். சவுல் தேவனால் தள்ளிவிடப்பட்டான். அவன் கடைசி வரை ராஜாவாய் இருந்தாலும் அவன் மரித்த போது அவன் ராஜாவாய் மரிக்கவில்லை. அவனுடைய முடிவு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம், கிருபையின் காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை மறந்துவிடக் கூடாது, நாம் வேகமாய் ஒன்றை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதுல ஒன்று நம்முடைய முடிவா இருக்கலாம் அல்லது கர்த்தருடைய வருகையா இருக்கலாம். ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக சம்பவித்துதான் ஆகும். ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். என்ன நிச்சயம் தெரியுமா? நான் சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல அத்திப்பழங்கள் இருக்கிற
அந்த கூடையில் தான் இருக்கிறேன் என்கிற நிச்சயம் இருக்க வேண்டும். நான் அந்த ஒரே மரத்துல தான், நாங்கெல்லாம் ஒரே சர்ச்சில் தான் ஆராதிக்கிறோம், நாங்கெல்லாம் ஒரே வலையில அகப்பட்ட மீன்களா தான் இருக்கிறோம், நாங்கெல்லாம் ஒரே மரத்துல பழுத்த பழங்களா இருக்கிறோம் என்பதில் மட்டும் திருப்தி அடையக்கூடாது. இதோ ஆலயத்துக்கு முன்பாக 2 கூடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சிதேக்கியாவை தேவன் தள்ளிவிட காரணம் என்ன? சிதேக்கியா என்ற வார்த்தையின் அர்த்தமே ஜெகோவா இஸ் ரைச்சஸ், கர்த்தர் நீதி உள்ளவர் என்றுதான் அர்த்தம். உன் பேர்லயே நீ அர்த்தத்தை வச்சிருக்கிறிய சிதேக்கியாவே, அப்படி இருந்து அவருடைய நீதியை நீ அறியாம போய்விட்டாயே. இது ஏதோ பழைய ஏற்பாடு கதை அல்ல. எனவேதான் புதிய ஏற்பாட்டிலும் எடுத்து பேச ஆவியானவர் கிருபை செய்கிறார். பரலோக ராஜ்யத்தின் உவமையை சொல்லும் போது அதுதான் சொல்லுகிறார். வருகை குறித்து பேசும் போதெல்லாம் 2 பேர்ல ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்கிறார். 2 பேர் மாவரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருவள் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருவள் கைவிடப்படுவாள். காணாமல் போன ஒரு ஆடை தேடி போனார். ஆனா அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை குறித்து பேசும்போது நடுக்கத்தோடு சொல்லுகிறேன், 50-50. 10 கன்னிகைகள்ல ஒருவள் கைவிடப்பட்டு 9 பேர் அல்ல, 50-50. 2 பேர் வயல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். 50-50. 2 கூடைகள், ஒரே வலைக்குள் அகப்பட்ட மீன்கள், ரொம்ப சந்தோஷம். ஒரே மரத்தில் வெளிப்பட்ட கனிகள், மிகுந்த சந்தோஷம். ஒரே கூடாரத்தில் கூடி ஆராதிக்கிற ஜனங்கள், ரொம்ப சந்தோஷம். ஆனா கர்த்தருக்கென்று ஒரு அளவு நூல் இருக்கிறது. கர்த்தருக்கென்று ஒரு தூக்கு நூலை அவர் கையில் வைத்திருக்கிறார். அவருடைய தூக்கு நூல் பரிசுத்த வேதாகமம். இங்கே சிதேக்கியா சொல்றார், நான் சிதேக்கியாவை இந்த புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளி விடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவை, அவனை சார்ந்தவர்களை நான் தள்ளி விடுவேன் என்கிறார். ஏன் கர்த்தர் சிதேக்கியாவை தள்ளி விடுகிறார்? ஆமென். 2 நாளாகமம் அதனுடைய 36வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலை காணப்படுமானால் கர்த்தர் நம்மை திருத்தும்படியாக நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க தேவ நமக்கு அனுகிரகம் செய்வாராக. இந்த சிதேக்கியா செய்த காரியம் என்ன? அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். சிதேக்கியா ராஜாவாகிற 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு. இந்த சிதேக்கியா ராஜாவை குறித்து சொல்லணும்னா நான் சரித்திரத்துக்குள்ள ரொம்ப போகவில்லை, ஆனால் சில காரியங்களை டச் பண்ணிட்டு சொல்லும் போது உங்களுக்கு அது புரியும். இஸ்ரவேல் யூதாவை ஆண்ட ராஜாக்களிலே கடைசி ராஜா, கடைசி ராஜா, 20வது ராஜா, கடைசி ராஜா. இதுக்கப்புறம் இல்லை. அப்ப தேவனுடைய மொத்த எதிர்பார்ப்போம் யார் மேலதானா? இந்த சிதேக்கியா மேலதான். சிம்பிளா சொன்னா இந்த சிதேக்கியா தான் யூதாவுக்கான லாஸ்ட் சான்ஸ். இந்த சிதேக்கியா செய்த முதல் தவறு என்ன தெரியுமா? தேவ தயவை பெரிதாய் பார்க்கவில்லை. என்ன தேவ தயவு? நீங்க 2 நாளா 35 கடைசியில் பார்த்தீங்கன்னா யோசியா மரிக்கிறான். யோசியா ராஜா மரிக்கிறான். யோசியா மரித்த பிறகு 36:1 யோவாகாஸ் ராஜாவாக வருகிறான். யோவாகாஸ் ராஜாவாக வந்து 3 மாசம் தான் ராஜாவா இருந்தான். 3 மாசத்துல அவனை எகிப்தின் ராஜா தள்ளி விடுகிறான். தேவன் அதை அனுமதிக்கிறார். ஏனென்றால் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். யோவாகாஸ் போன பிறகு யோயாக்கீம் ராஜாவாக வருகிறான். பொதுவாகவே ஒருத்தங்க ராஜாவா இருந்துட்டு அவங்க மரித்த பிறகு அவங்க பிள்ளைங்க அடுத்து ராஜாவாக வருவாங்க. இதுதான் ஆர்டர். ஆனா இந்த இடத்துல 3 மாசத்துல ஒருவன் அந்த ஸ்தானத்திலிருந்து அகற்றப்படுகிறான். அடுத்து யோயாக்கீம் ராஜாவாக வருகிறான். அவன் 11 வருஷம் இருக்கிறான். அவன் பாபிலோன் ராஜாவால் கட்டப்பட்டு கொண்டு போகப்படுகிறான். இவர்கள் மரிக்கவில்லை, இவர்கள் அந்த ஸ்தானத்திலிருந்து விலக்கப்படுகிறார்கள்.
இந்த இடத்துல யோயாக்கீமுக்கு அப்புறமா யோயாக்கீன் ராஜாவாக வருகிறான். அவன் வெறும் 3 மாதம் 10 நாட்கள் தான் அவன் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். அவனும் தள்ளப்படுகிறான். இப்படி யோசியாவுக்கு பிற்பாடு 3 பேர் இருந்த ஸ்தானத்தை கர்த்தர் மாற்றி வைத்துவிட்டு இந்த சிதேக்கியாவை தூக்கி வைக்கிறார். முழு எதிர்பார்ப்பு. தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். சுபாவ கிளைகள் ஒரு வளரும் போது அந்த மரத்தோடு வளர்ந்த கிளைகளை வெட்டி எடுத்த இடத்துலதான் என்னையும் உங்களையும் கர்த்தர் கிருபையாய் ஒட்டி வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிற வார்த்தை ரோமர் 11வது அதிகாரம். இந்த வாக்குத்தத்தம், இந்த காணியாட்சி, கானான் கானான் பாடுறோமே, இந்த பிரமாணம், இது எல்லாமே இஸ்ரவேல் புத்திரருக்கு மாத்திரமே உரியதா இருந்தது. அந்த கிளைகள் வெட்டி எடுக்கப்பட்டு அந்த இடத்துல எங்க கிடந்தோ இருந்த எங்கேயோ கிடந்த என்னையும் உங்களையும் கர்த்தர் கொண்டு வந்து கிருபையாய் ஒட்டி வைத்திருக்கிறார். ஒரு மரத்தோடு வளர்ந்த கிளையை வெட்டுவது கடினமா? ஒட்டி வைத்த கிளையை வெட்டுவது கடினமா? ஒட்டி வைத்ததை வெட்டவே வேண்டாம், இழுத்தாலே போதும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ரோமர் 11:22 ஆகையால் தேவனுடைய தயவையும் நீ கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்திருக்கிறார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் விழுந்து போவாய் என்று சொல்லவில்லை, வெட்டுண்டு போவாய். அதனாலதான் மற்றவர்களுடைய முடிவை காட்டிலும் சிதேக்கியாவின் முடிவு கொடூரமாயிருந்தது. அவன் கண்களுக்கு முன்பதாகவே அவன் குமாரர் வெட்டப்பட்டார்கள், அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தர் தள்ளிட்டார், சகாயம் இல்லாமற் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனமா கேளுங்க. தேவன் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானம், தேவன் நமக்கு கொடுத்த தயவு, தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபை, இதை நாம் எப்படி பார்க்கிறோம், இதை நாம் எப்படி கனப்படுத்துகிறோம் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். 23 வயதிலே இந்த சிதேக்கியா ராஜாவாக அமர்த்தப்பட்ட போது அவன் ஒன்றை யோசிக்கவில்லை. என்ன யோசிக்கவில்லை? இந்த ஸ்தானத்துல தான் யோயாக்கீம் இருந்தான். இவங்கள் எல்லாம் தள்ளி 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 விட்டு, சின்ன வயசு, அவங்களுக்கு எல்லாம் சின்ன வயசு தான். அவங்கெல்லாம் வளர்ந்து ராஜாவாகி மரித்து அடுத்து வேற ஆளே இல்லாம இந்த சிதேக்கியா அந்த ஸ்தானத்துல இல்ல. அவர்களை விட தகுதி உள்ள இவனை விட தகுதியுள்ள 3 பேர் இருந்த இடத்திலிருந்து அவர்கள் அகற்றப்பட்டு அந்த இடத்துல தான் இந்த சிதேக்கியாவை கர்த்தர் கொண்டு வைக்கிறார். லாஸ்ட் சான்ஸ். அவனுக்கு தெரியல, நான் தான் லாஸ்ட் வாய்ப்பு, நான் தான் கடைசி தருணம் என்று அவனுக்கு தெரியல. இவன் விழுந்ததுக்கு அப்புறம் இருண்ட காலம். அதுக்கப்புறம் யூதாவை நிலைநிறுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த கோத்திரத்தில் வந்தார். அதன் பிறகு ராஜாக்கள் எழும்பவில்லை. நல்ல கவனமா கேளுங்க. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? மற்றவர்கள் எப்படி அந்த ஸ்தானத்திலிருந்து தங்கள் மனம் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் நடந்து தேவனை துக்கப்படுத்தினார்களோ, இவனும் அப்படி வாழ ஆரம்பித்து விட்டான். சபையை நன்றாய் கவனமாய் கேளுங்கள். தேவ கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டது மனம் போல வாழ்வதற்கு அல்ல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பயந்திரு, எச்சரிக்கையாயிரு என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 30, 31, 32 வசனங்களிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய வார்த்தைகள். சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதில் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி
இதான் ஒரு ஆவிக்குரியவனுடைய குவாலிட்டி. இவன் போகிறான், போகும்போது ஒரு வயல்வெளியையும் ஒரு வயலையும் திராட்சை தோட்டத்தையும் பார்க்கிறான். வயலும் திராட்சை தோட்டம் எப்படி இருக்குதுன்னா முட்களா இருக்கிறது, மதில்லாம் இடிந்து கிடக்கிறது. அது யாருடைய வயல்? ஒரு சோம்பேறியினுடைய வயல், ஒரு மதியினுடைய வயல் தோட்டம். அது எல்லாம் இவ்வளவு நாசமாகி இருக்கிறது. சாலமோன் சொல்லுகிறார், நான் அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அடுத்த வார்த்தை, அதை நோக்கி புத்தி அடைந்த. என்ன புத்தி அடைந்தான்? நானும் அப்படி இருந்தால் என் வயலும் இப்படிதான் ஆகும். நானும் அந்த மதீனன மாதிரி இருந்தா என் மதிலும் இடிக்கப்படும். நானும் எனக்கு வயல் இருக்கு, எனக்கு திராட்சை தோட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சோம்பேறியாய் நான் மதீனனாய் இருப்பேனானால் என் வயலும் என் திராட்சை தோட்டமும் முட்களால் சூழ்ந்திருக்கும். அதன் ஒரு பலனை கூட என்னால் அனுபவிக்க முடியாது. என் மதில் இடிந்து விடும். மதில் இடிந்தாலே அந்நிய மிருகங்கள், ஜீவ சந்துக்கள் எல்லாம் உள்ள வர ஆரம்பித்து விடும். சாலமோன் சொல்லுங்க, நான் அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். ஏன் இவனுக்கு எத்தனை பேருக்கு வயல் இல்லை, இவனுக்கு வயல் இருக்கு. எத்தனை பேருக்கு தோட்டம் இல்லை, இவனுக்கு தோட்டம் இருக்கு. அப்படி இருந்தோம் இவனால ஏன் அனுபவிக்க முடியல? ஒன்று அவன் சோம்பேறியா இருக்கிறான், இன்னொன்று அவன் மதியனா இருக்கிறான். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். என்ன புத்தி? நானும் இப்படி இருந்தா எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களையும் என்னால அனுபவிக்க முடியாமல் போய்விடும். சிதேக்கியா இதை செய்ய தவறிட்டான். ஆமென். கால் போன போக்கில, மனம் போன போக்கில. ஆமென். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு கூட்டத்தாரையும் கர்த்தர் காண்பித்து தருவார். ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்களையும் காண்பித்து தருவார். ஆமென். உதாசீனமாய் மனம் போன போக்கில், கால் போன போக்கில் நடந்து எல்லாவற்றையும் இழந்தவர்களை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் கண்ணுக்கு முன்னாடி இந்த ரெண்டு நபர்களை கண்டிப்பாக வைத்திருப்பார். எதுக்காக? இவன் சரியில்லை அவன் சரியில்லை பார்த்து சொல்றதுக்கா? இல்ல, நோக்கி புத்தி அடைய. நோக்கி புத்தி அடைய. நான் அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். ஏன் இவங்க நல்லா தானே இருந்தாங்க, அன்னைக்கு நல்லா தானே இருந்தாங்க, இன்னைக்கு ஏன் உடனே அது ஏதாவது தப்பு பண்ணி? அப்படி அல்ல, நோக்கி புத்தி அடைய. இந்த சிதேக்கியா நீ இதை செஞ்சிருக்கணும். ஏன் என்ன மாதிரி சின்ன வயசுல ஏன் 3 மாசத்துல ஒருத்தனை மாத்துறாரு, 11 வருஷத்துல ஒருத்தனை மாத்துறாரு, அடுத்த 3 மாசத்துல ஒருத்தனை மாத்து? என்ன நடக்குது? என்ன பிரச்சனை? அவன் அதை பார்க்கல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை பார்த்து மனம் போல வாழ ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் நீ தயவை மட்டும் பாருன்னு சொல்லல, தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். ரெண்டையும் பாரு, பேலன்ஸா பாரு. இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க, தேவ சமூகத்தில் இருக்கிறீங்கன்னா இன்னொருத்தங்க இருந்த இடம் என்பதை மறந்து விடாது. யோசியா மரித்து அந்த ஸ்தானத்தை விட்டு போனான். ஓகே, அந்த ஸ்தானத்துல பையன் வரான், அது வேற. ஆனா இருக்கும் போதே ஒரு எகிப்தியனால தள்ளப்படுகிறது, ஒரு பாபிலோனியனால கட்டப்படுகிறது. இது சாபம் அல்லவா? இது வேதனை அல்லவா? இந்த நிலையில சிதேக்கியாவை ஒன்ன தூக்கி வச்சிருக்கிறார். யோவாகாசுக்கும் யோயாக்கீனுக்கும் கொடுக்கப்பட்டது வெறும் 3 மாதம் என்றால் உனக்கு 11 வருஷம் கொடுக்கப்பட்டது சிதேக்கியாவே. அப்படி இருந்தும் ஒரு நாள் கூட அவருடைய தயவை உன்னால கனப்படுத்த முடியவில்லையே. ரோமர் 2:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? தேவ தயவை அசட்டை பண்ணிட்டான். இரண்டாவதாக அவன் செய்த காரியம் என்ன? அதனுடைய 12வது வசனத்தின் முதற் பகுதியை வாசியுங்கள். தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு, தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பொல்லாப்பானதை செய்தான். ஆண்டவருடைய பார்வையில் கவனிங்க. நம் ஆண்டவரை குறித்து வேதம் ஆபகுக்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு வைங்களேன். இப்போ என்ன பார்த்துட்டே இருக்கிறாரு? என்கிட்ட ஒரு தீமையான காரியம் வெளிப்பட்டா அவர் முகத்தை திருப்புவார். அவர் முகத்தை திருப்பும் போது என்னாகும்? என் மேல பட்டு கொண்டிருக்கிற அந்த பிரகாசம் என்னை விட்டு அகலும். என் மேல் இருக்கிற வெளிச்சம் என்னை விட்டு அகலும் போது இருள் என்னை
மூடிக்கொள்ளும். இருளை தேவன் சிருஷ்டிக்கவில்லை. வெளிச்சம் இல்லாத இடத்துல இருள் இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல இவ்வளவு லைட் எரியுது, அவ்வளவு லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டா இருள் வருவதற்கு இன்னொரு சுவிட்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வெளிச்சம் இருளை விலக்கி வைத்திருக்கிறது. இதை நம்ம பல நேரத்தில் அறியாம இருக்கிறோம், உணராம இருக்கிறோம். எங்கே எங்கே வெளிச்சம் இல்லையோ அங்கே இருள் இருக்கிறது. எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே எங்கே வெளிச்சம் இல்லையோ அங்கே இருள் இருக்கிறது. எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ அங்கே இருள் விலகி இருக்கிறது, விலகி இருக்கிறது. தேவனுடைய பார்வையில பொல்லாப்பானதை செய்தான் செய்தான் செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் முகத்தை விலக்கினார், பாபிலோனியன் வந்து பிடிக்கிறான். அந்த இருள் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடன் எதற்காக காத்திருக்கிறான்? எப்பொழுது இருள் உண்டாகும் என்று காத்திருக்கிறான். எப்பொழுது எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணுவாங்கன்னு காத்திருக்கிறான். அதான் ராக்காலம், ராக்காலம் என்று வேதம் சொல்லுகிறது. இது சிதேக்கு அறியவில்லை. 23 வயசுல ராஜாவாயிட்டோம் பா, இனி நம்ம இஷ்டப்படி வாழலாம். நீ தேவனுடைய தயவை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறாய். தேவனுடைய கண்டிப்பையும் பார். தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 11 வருஷம் சான்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டு நாளைக்கு அடிக்கிறவர் இல்லைங்க. அவருடைய நீடிய சாந்தம், பொறுமை, இதை அசட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆண்டவர். யார் யார் கானானுக்குள்ள கால் வைக்க மாட்டாங்கன்னு சொன்னார் தெரியுமா? இதோடு கூட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த ஒருவர் கூட இந்த கானானுக்குள் கால் வைப்பதில்லை என்றார். எவ்வளவு பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஏதோ முறுமுறுத்தது உடனே கானான் அவுட், அப்படி இல்லை. தேவனை மாதிரி 40 வருஷம் சான்ஸ் கொடுத்தாருங்க. 40 years. ஆண்டவர் சொல்ல, இதோடு கூட 10 முறை, 10 முறை, ஒரு முறை 2 முறை அல்ல, 10 முறை என்னை பரீட்சை பார்த்த ஒருவர் இந்த கானானுக்குள்ள பிரவேசிப்பதில்லை என்றார். அவருடைய பொறுமை, அவருடைய தயவு, அவருடைய சாந்தம், அதை அசட்டை பண்ணுகிற அளவுக்கு நம்முடைய செயல் காணப்படாதபடிக்கு சபையை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கண்ணை மூடுறதுக்குள்ள ஓடி முடிச்சிரும் ஓட்டத்தை. இதை மட்டும் மறந்துடவே செய்யாதீங்க. ஆமாம், யாக்கோபுக்கு மேல சூரியன் உதயமாயிட்டுன்னு நேத்து சொன்னது மாதிரி இருக்கு. 1 வாரம் ஆச்சு. சில பார்க்குறாங்க, என்ன சூரியன் எப்போ எப்படி? ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு வேகமா நாட்கள் போய் கொண்டிருக்கிறது. ஓட்டம் முடிச்சு எந்த கூடையில இருக்க போகிறோம் என்பது மிக 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 முக்கியம். எரேமியா நினைச்சாலும் தூக்கி மாத்தி வைக்க முடியாது. எரேமியா எந்த கூடையில இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அவன் எரேமியா நீ கண்டாயா? நீ பாரு, அவ்வளவுதான். நீ பாரு, நான் என்ன செய்ய போறேன் பாரு, அவ்வளவுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? கர்த்தருடைய பார்வைக்கு நல்ல கவனமாக கர்த்தர் பார்க்கிறாருங்கிற உணர்வு நமக்கு எப்பவுமே வேணுங்க. சிலர்லாம் ரகசியம் பேசுவாங்க, அது தெரியுமா? இப்படி பேசின ஆண்டவர் கேட்காதான். சில சர்ச்சிலே ரகசியம் பேசுவாங்க தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் உலாவிட்டு இருக்கும்போது அவருக்கு கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல, ஆண்டவர் உலாவறாரு. மெதுவா பேசுனா ஆண்டவருக்கு ஆமென். இந்த கல்கள் கூட கூப்பிட்டு சொல்லுமா. உபாகமம் 6வது அதிகாரம் 18-19 வசனங்களில் கர்த்தர் மோசையை கொண்டு ஜனங்களுக்கு எழுதி கொடுக்கிறார். நீ நன்றாயிருக்கிறதற்கும், கர்த்தரின் பிதாக்களுக்கு அந்த வார்த்தையை கவனி, நீ நல்லா அவருக்கு மனசு எதுக்குங்க இந்த பிரமாணம் எழுதி கொடுத்திருக்கிறார்? இங்க கவனிங்க, இந்த பைபிள் எழுதி கொடுக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? நீ நல்லா இருக்கணும். மீதி எல்லா எழுத்துக்களும் இந்த உலகத்திலிருந்து கொடுக்கப்பட்டதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீ நல்லா இருக்கக்கூடாது. ஏமே சரி, என்ன சரி, இன்னைக்கு என்ன செய்தின்னு பார்க்கலான்னு பார்த்தா கொள்ளை நோய் மீண்டும், அவ்வளவுதான், இருக்கிற சமாதானம் போச்சு. நீங்க வர எந்த எழுத்துக்களை எடுத்து பாருங்க, இந்த பைபிளை பாருங்க, இந்த ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான் நீ நல்லா இருக்கணும்னு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இங்கே சொல்லுங்க, நீ நன்றாயிருப்பதற்கும் கர்த்தர் பிதாக்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்துல பிரவேசித்து நீ அதை சுதந்தரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி சத்துருக்களை துரத்தி விடுகிறதற்கும் நீ நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறது செஞ்சுட்டா நீ நல்லா இருப்ப. ஆமென் சொல்லுங்க. இந்த சர்ச்சுக்கு வந்தா நல்லா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லல. நம்ம இவ்வளவு நாள் அந்த சர்ச்சுக்கு போனோம், ஒன்றும் நடக்கல. இந்த சர்ச்சுக்காவது கர்த்தருடைய பார்வையில் நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இன்னும் நான் நல்லாவே இல்லையே. நம்ம நினைக்கிறோம் இன்னார் ஜெபம் பண்ணா நல்லாயிரும், அன்னார் ஜெபம் பண்ணா நல்லாயிரும். நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதா இருக்கும், உண்மைதான். ஆனால் அறியாமை உள்ள காலங்களில் கர்த்தர் காணாதவர் போல இருந்தார். இன்னைக்கு சத்தியத்தை அறியும் அறிவை கர்த்தர் ஊட்டின பிறகும் நான் கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பானதை செய்வேன்னா எனக்கு சொந்த வீடு இருந்தாலும் எனக்கு அங்க நிம்மதியா இருக்க முடியாது. எனக்கு கட்டிலும் மெத்தை இருந்தாலும் எனக்கு படுத்து தூங்க முடியாது. என் வீடு ஃபுல்லா ஆகாரம் இருந்தாலும் எனக்கு நிம்மதியா சாப்பிட முடியாது. எத்தனை சொந்த வீட்டுக்குள்ள நிம்மதியால ஏங்க நல்லா இருக்க முடியல? நம்ம நினைச்சிருக்கோம் ஜெபம் பண்ணா சரியாகும், ஜெபம் பண்ணா சரியாகும், ஜெபம் பண்ணா சரியாகும். ஆனா நாம் நம்மை சரிப்படுத்த ஒப்பு கொடுக்கணுமே. கர்த்தர் பார்க்கிறாருங்க. அவருடைய பார்வை ஆண்டு வேற ஒண்ணு. நீ நல்லா இருக்கணும்னா அவர் பார்வையில நலமானதை செய். ஒன்னு செய்யறதுக்கு முன்னாடி பைபிள் சொல்லுகிறது ஆவிக்குரியவன் நிதானிப்பானா. இது செய்யறோம், யாரை பிரியப்படுத்த செய்யறோம்? முதல்ல நம்மை பிரியப்படுத்த தான் செய்வோம். நாம் நம்மை நேசிப்பது போல வேற யாரையும் நேசிக்க மாட்டோம். அதுதான் உண்மை. நாம நம்மை நேசிக்கிறது மாதிரி என்ன வாழ்க்கைன்னு சொல்லிட்டு 2 இட்லி எடுத்து, ஆமாவா இல்லையா? எனக்கு வர வர சாப்பிடவே தோண மாட்டேங்குது. ஆமா, அந்த முட்டையை மறிச்சு போட்டுத்தாங்க. அது நம்மளை நேசிக்கிறது. அதனால பைபிள் யாராவது ஒருத்தன் தன் சொந்த மாம்சத்தை பகைத்த ஒருவனும் இல்லையே. நீ நல்லா இருக்கிறதுக்கு அவர் பார்க்கிறார். ஓகே, இந்த காரியத்தை நான் செஞ்சா அவர் முகத்தை திருப்பிடுவார். அவர் முகத்தை திருப்பினா இருள் எப்படா சான்ஸ்ன்னு பார்த்துட்டு இருக்கு. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேங்கிறார். அந்த இமைப்பொழுது கைவிட்டதுனால உள்ள காரியம் என்னன்னு அதே ஏசாயா 54 மேல சொல்லப்பட்டிருக்கிறது. கைவிடப்பட்ட மனம் நொந்தவளான இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட ஸ்திரீயை போல இருக்கிற உன்னை கர்த்தர். என்ன இவ்வளோ பிரச்சனையா? கைவிடப்பட்டு நிந்தை, அதுக்கு மேல இருக்கு நிந்தை, அவமானம், பரியாசம், கைவிடப்பட்டு மனம் நொந்து. இதெல்லாம் எதனால வந்துச்சு? ஆண்டவர் சொல்ற இமைப்பொழுது கைவிட்டதுக்கு இவ்வளோ பிரச்சனைனா தள்ளிட்டா. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறார். நீ நன்றா அவருக்கு ஆசையில் என்ன? நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். ஒன்று செய்யும்போது, ஒன்று பேசும்போது, ஒரு காரியத்தை யோசிக்கும் போது இதை கர்த்தர் பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிக்கணுங்க. சகரியா 4:10 ஒரு வார்த்தை இருக்கிறது. அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? அடுத்த வார்த்தை வாசிங்க. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்கள்னா அவருக்கு 7 கண் அங்கங்கே இருக்குல்ல. 7ன்னா பூரணம். அவரால் ஒரே டைம்ல எல்லாரையும் பார்க்க முடியும், ஒரே நேரத்தில் எல்லா இடத்தையும் பார்க்க முடியும். ஒரே நேரத்தில் சீஷர்களை பார்த்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் சொன்னார், இதோ சாத்தான் மின்னலை போல கீழே விழுகிறதை நான் கண்டேன்கிறார். அவரால் மட்டும்தான் முடியும். அதுதான் அவரை குறித்து சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ சிருஷ்டிகர், சர்வ வல்லவர் என்றெல்லாம் வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அவருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அப்போ அவர் கையை பார்க்கிறார், என் இருதயத்தை பார்க்கிறார், என் கையில் இருக்கிற தூக்கு நூலை வச்சு நான் எப்படி அளக்கிறேன்னு பார்க்கிறார். அவருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்குதான்.
சந்தோஷமாய் பார்க்குது. அதனாலதான் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தினாலே கர்த்தருடைய பார்வையில நீதியாய் செய்யும் போது இந்த பூமியிலே நம்முடைய துவக்கம் எப்படிதான் இருக்கும்? அற்பமா தான் இருக்கும். அதனாலதான் உலகம் சொல்லும் பிழைக்க தெரியாதவன் என்று. குறுக்கு வழியில சம்பாதிக்க தெரியாதவன், வாழ தெரியாதவன். இன்னும் பார், உண்மைன்னு பிடிச்சிட்டு இருக்கான் பார், நீதின்னு பிடிச்சிட்டு இருக்கிறான் பார், நியாயம்னு பிடிச்சிட்டு இருக்கிறான் பார். இந்த உலகத்துல இப்படி வாழ்ந்தாதான் கதை நடக்கும். செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அவனுடைய துவக்கம் எப்படி இருக்கிறது? அற்பம். அவன் எதோடு வருகிறான்? ஒரே ஒரு கல்லு, ஒரே ஒரு கல்லு. ஆனா இந்த ஆரம்பம் அற்பமா இருந்தா என்ன? அதற்கு கிருபை உண்டாகும். அதனாலதான் துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கிலும் நீதிமான்களுடைய கொஞ்சம் நல்லது. ஹல்லேலூயா. அநியாயமாய் சம்பாதித்து சாப்பிடுற பிரியாணியை விட நியாயமாய் சம்பாதித்து கொடுக்கிற கஞ்சி நல்லது. அதுக்காக பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, இருந்தால் என்னையும் கூப்பிடுங்க. ஆனால் அநியாயமா இன்னொருத்தங்களை கண்ணீரை குடிக்க வைத்து விட்டு அந்த காசில் நாம் ஒரு சாக்லேட் வாங்கினா கூட கர்த்தர் முகத்தை திருப்பிடுவார். ஆமாம், நம்ம வீட்டில் சாப்பாடில் கை வைக்கும் போது இது ஒருத்தங்களை ஏமாற்றி நான் என் குடும்பம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவர் பார்க்கிறார். என் கூட பந்தி இருக்க அவர் விரும்புகிறார். நான் என்ன ஆகாரத்தை வைக்க போறேன் அவர்கிட்ட? இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ண. என்ன வைக்க போறோம்? 4 பேரை கஷ்டப்படுத்தி ஏமாற்றி. இயேசு சகை வீட்டுக்கு வாரேன்னு சொன்னது அவனுக்கு கையும் ஓடல. ஏன்னா எதை கொண்டு வச்சாலுமே எல்லாம் அநியாயமா. ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க முடியல. இவன் தரித்திரன் ஆயிட்டான். பாத்தீங்களா? இயேசு வாராருனதும் ஐஸ்வர்யவான் தரித்திரன். பாத்தீங்களா? ஏன்? எதை வைக்க முடியும்? எதை கொண்டு கொடுக்க முடியும்? சர்வத்தை காண்கிறவர், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர், ஒரு கிளாஸ் தண்ணி கூட சகையுக்கு கொடுக்க முடியல. ஒரு செகண்ட்ல பிச்சைக்கார ஆயிட்டானா? ஒரு செகண்ட்ல தரித்திரன் ஆயிட்டானா? பார்க்கிற ஆண்டவரே, அவன் நின்று நின்று சிம்பிளா சொல்ல, ஆண்டவர் வீட்டில் உங்களுக்கு தரதுக்கு ஆகாரம் நின்று, ஆண்டவர் என் ஆஸ்தியில் நான் பாதியை கொடுத்துறேன், யார்கிட்டையாவது அநியாயம். ஆண்டவர், நான் உங்கள் வீட்டில் தங்கணும்பா. தங்கணும்னா சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். எதை எடுத்து கொடுப்பேன்? எதை எடுத்தாலும் அதில் 4 பேருக்கு கண்ணீர் இருக்கு, 4 பேருடைய கதறல் இருக்கு, புலம்பல் இருக்கு, வலி இருக்கு, ரத்தம் இருக்கு. இயேசுக்கு நீ எதை கொடுக்க போற? அவன் பயந்துட்டான். ஆண்டவரே, இல்ல நான் ஆஸ்தியில பாதி ஏழை கொடுத்துறேன். நான் அநியாயமா யார்ட்டையாவது வாங்கியிருந்தா நான் 4 திருப்பி கொடுத்துறேன். அவருடைய பார்வைக்கு ஆண்டவர் இங்க சகைவை நியாயம் தீர்க்கவே வரலங்க, தங்குறதுக்கு வாரன்ன அந்த பிரசன்ஸ கூட சகைவால தாங்க முடியலனா அவர் நியாயம் தீர்க்க வரும்போது கர்த்தருடைய பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வையில் செம்மையானது செய்ய ஒரே வழிதான் இருக்கிறது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3-4 வசனங்கள். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகள் உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் கிருபையும் சத்தியத்தையும் அது உன்னை விட்டு விலக்கிறாத, அவைகளை உன் கழுத்திலே பூண்டு. கழுத்திலே பூண்டுன்னா அவள் கிருபை சத்தியம் எழுதி ஒரு பிளேட்டு மாட்டி கழுத்துல மாட்டுறதில்லை. உன் இருதய பலகையில் சில அரை வர்க்கத்தில் ஓடி போய் ஒரு கிருபை சத்தியத்தில் ஒரு கோல்டில் ஒரு பிளேட்டு கொடுங்க, அப்படி இல்லை. அவைகளை கழுத்தில் பூண்டு என்று சொல்லும்போது நல்ல கவனிங்க. நம் எதை பார்க்க வேண்டும் என்று இருதயம் தீர்மானிக்கிறது, கண்கள் பார்க்கிறது. ஆனால் கண்ணு பார்க்கணும்னா கழுத்து திரும்பணும். சிலர் கழுத்து பிடிச்சிருக்கும், பின்னாடி இருந்து பிரதர்னு கூப்பிட்டாலும் சொல்லுங்க. கண்ணு பார்க்கணும்னு தான் விரும்புது, கழுத்து அனுமதிக்க மாட்டேங்குது. நீ கிருபையும் சத்தியமோ உன் கழுத்தில் போண்டுன்னா
இந்த வசனம் தீர்மானிக்கணும் எந்த திசையில நீ திரும்ப வேண்டும் என்று, எதை நீ பார்க்க வேண்டும் என்று. அதற்கு முதல்ல நீ உன் இருதயத்தில் இதை எழுது. இதை விட்டு விலகாம இருந்தேன்னா, இந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டா என்ன ஆகும் தெரியுமா? வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் உண்டாகும். நமக்கு உள்ள எம்டியா இருக்கிறதுனால சத்தம் உண்டாகும், சத்தம் உண்டாகும்னு வசனத்தில் இருக்கு. ஒரு சத்தத்தையும் இந்த வசனம் இதை விட்டு விலகவே கூடாது. சிலருக்கு இந்த இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் பைபிள் எடுத்து பக்கத்திலே வச்சிருப்பாங்க. ஏன்னா எக்ஸாம் நடக்குது. ஆமே, லீவு வரும்போது பைபிளுக்கும் லீவு. ஏதாவது ஒரு காரியம் நெருக்கம் வரும்போது அப்படி பைபிளோட தான் இருப்பாங்க, பைபிளோட தான் இருப்பாங்க. படிக்கிறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் பார்க்கையாவது. எனக்கு ஏதோ ஒருத்தங்க பைபிளோடு கொஞ்ச நேரம் இருக்காங்க, நான் சும்மா போய் கேட்டால் வந்து இதான் பிரச்சனையா, கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க. இங்கே தீர்க்க தரிசனம் வரம்பட்டு ஒரு தீர்க்க தரிசனம் வரம் கிடையாது. இங்கே இருக்கிறத பார்த்தாலே தெரியும். நேற்று வர மொபைலோடு இருந்துட்டு வீட்டில் அதுவரை ஓடாத கிறிஸ்தவ பாடல்கள் எல்லாம் ஓடும். ஆமே, நான் உங்களை சொல்லலை, ஆனால் நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா நான் உங்களை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆமே, இந்த கிருபையின் சத்தியத்தை விட்டு நான் விலகிட்டேன். நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். நானானாலும் சரி, இதை விட்டு நான் கொஞ்சம் விலகிட்டேன்னா, ஆமே, நான் எனக்கு பிரியமானது செய்ய ஆரம்பிச்சிடுவேன். உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேலுக்கு கொண்டு வரணும், எருசலேம் கொண்டு வரணும். இது தாவீதுனுடைய விருப்பம். ஆனால் அதை தனக்கு பிடித்தபடி செய்ய ஆரம்பிக்கிறான். என்ன செய்கிறான்னா, ஒரு ரதத்தை செட் பண்ணி அதில் கொண்டு வர பார்க்குறான். சவுலுக்கு தோன்றாத காரியம். சவுல் ராஜாவாக இருந்தான். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்கிட்ட இருக்குது, அதை கொண்டு வரும் கொஞ்சம் கூட யோசிக்கலை. கர்த்தர் சவுலுக்கு எவ்வளவு ஃபேவர் பாராட்டினார். அதுலேயும் சரி, கர்த்தருடைய பெட்டி எப்படி அந்நியன்ற இருக்கு, அது அப்படி இருக்கக்கூடாது, அதை கொண்டு வரணும், யோசிக்கலை. ஆனால் தாவீது அப்படி இல்லை. தனக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு முன்னமே கர்த்தருடைய பெட்டி எப்படி அதை கொண்டு வரணும், அவனுடைய ஏக்கம் சரிதான், விருப்பம் சரிதான். ஆனால் அவன் தன் பார்வைக்கு சரியானபடி, எதுக்கு சும்மா ஆசாரியர்கள் தோல்ல சுமந்துட்டு பாவம், அதனால நம்ம வண்டியில் வச்சு கொண்டு வந்துடலாம். அவன் ஒரு ஐடியா செட் பண்ணுறான். நாம இருந்தாலும் தாவீது கிட்ட எஸ் தான் சொல்லுவோம். இல்லைன்னா யார் தான் சுமக்கணும்? ஆசாரியர்கள் தோல்ல வச்சுட்டு சுமந்து கொண்டு வரணும். வழியில் எங்கேயும் இறக்கவும் கூடாது. தேவன் எந்த இடத்தை நியமிக்கிறாரோ அந்த இடம், எங்கே பழைய பாடல எங்கே மேகம் இறங்குதோ அந்த இடத்துல கூடாரம் போட்டு அதுக்குள்ளதான் உடன்படிக்கை பெட்டியை வைக்கணும். இதுதான் பிரமாணம். பார்க்குறான், வசதி வந்துட்டுல, இப்போ எல்லாம் வசதி வந்துட்டுல. ஆமே, தேவன் நமக்கு வசதி தருவது நாம் நன்றாக இருப்பதற்கு, இந்த பிரமாணத்தை மாற்றுவதற்கு கிடையாது. அவ்வளோதான். ரதத்தில் வச்சு கொண்டு போகிறான். காளைகள் அசையுது, ஆட ஆரம்பிக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டி சரி ஆரம்பிக்கு. பிரமாணம் என்ன? 1 லேவியர் சுமக்கணும், 2 வழியில் அதை யாரும் தொடக்கூடாது. அதை கொண்டு போய் இறக்கி வைக்கிறது வரைக்கும் அப்படி பத்திரமா கொண்டு போகணும். ஊசா போய் கை வைக்கிறான், அடி. தாவீது பயந்து போயிட்டான். ஓபேதேதோம் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான், என் ஆசை சரியான ஆசை தான், ஆனால் நான் எடுத்த ஸ்டெப் அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருந்துச்சு? மனிதனுக்கு செவ்வையாய் 1000 வழிகள் தோண்டலாம், ஆனால் அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்று நான் செய்கிறதுக்கு முன்னாடி இது எனக்கு சரின்னு படுது, என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரின்னு படுது, சபைக்கும் சரின்னு படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காரியம் நான் யோசிக்கிறேன், எனக்கு சரின்னு படுது, வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறேன், வீட்டுக்கும் சரின்னு படுது, சபையில் வச்சா சபை ஏக மனதாய் தீர்மானம் சரின்னு படுது, நாம் அதை செய்யலாமா? தலை அவர் தானே. தலை இல்லைன்னா இது ஏதாவது ஒரு அவயம் அசையுமா? நம்ம பல நேரத்தில் எங்க நம்முடைய கன்ஃபர்மேஷன் எங்க டிசைட் பண்றோம்னா இங்க தான், நமக்குள்ளதான். நமக்குள்ள 2 பேர் என்ன சொல்றாங்க பாப்போம், அவங்க என்ன சொல்றாங்க பாப்போம், இவங்க என்ன சொல்றாங்க பாப்போம், ஓகே ரைட்.
இயேசுவை பிதாவாகிய தேவன் நமக்கு ஆண்டவரும் ஆக்கினார்னு பைபிள்ல இருக்கு. ஆண்டவர்னு அந்த லார்ட், அதாவது என்னை ஆளுகை செய்கிற அந்த அதிகாரம் முழுவதையும் நான் அவருக்கு கொடுக்கிறேன். பேதுரு படகுல இயேசு ஏறின போது முதலாவது போதகரே என்றான். இப்பொழுது இயேசு படகை அக்கறைக்கு ஆழத்தில் கொண்டு போன்னு சொல்லி வலைய போடு, மீனை பிடி, எல்லாத்தையும் பார்த்துட்டு பேதுரு இப்பொழுது அவரை பார்த்து ஆண்டவரே என்றான். எப்பொழுது ஆண்டவரே என்றானோ ஆண்டவர் சொன்னார் ஃபாலோ மீன்றார். இயேசுவை பார்த்து போதகரேன்னு சொல்றது வரைக்கும் உன் வேலையில் நான் பிளஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், வலைய போடு, மீனை பிடி, அவ்வளவுதான். ஆனால் பாதத்தில் விழுந்து ஆண்டவர் என்றான். என்னை ஆளுகிறவர் நீங்க, என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா, உன்னை நான் மனிதர்களை பிடிக்கிறவராக மாற்றுவேன். கர்த்தர் தகுதி பார்த்து தெரிந்தெடுக்க மாட்டார். யார் இயேசுவை தங்களுக்கு ஆண்டவராக்கி கொள்ளுகிறார்களோ அவர்களை கொண்டு, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலோ அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு இயேசுவே ஆண்டவர்னு உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவே ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. நேரம் போகிறதுனால அடுத்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். 12வது வசனத்தின் 2வது பகுதி, 2 நாளாக 36, 12வது வசனத்தின் 2வது பகுதி. அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த, அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. சிதேக்கியா யாரு? ராஜா. எரேமியா யாரு? ராஜா கொடுக்கிற அப்பத்தை சாப்பிடுகிறவன். நீ பேசி நான் கேட்கணுமா? நான் யாரு? ராஜா. தன் ஸ்தானத்திலிருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற, நீ சொல்லி நான் கேட்கணுமா? கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார், நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் வார்த்தையை எப்படி கேட்கிறோம்? யோசபாத்தை பாருங்க, யூதாவின் ராஜா. சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. அப்ப தேவ சமூகத்தில் தேடுறதுக்கு எல்லாரையும் மீட்டிங் அரேஞ்ச் பண்றதே யோசபாத் தான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது எகாசியல்ங்கிற ஒருத்தன் மேல ஆவியானவர் இறங்குறார். உடனே கர்த்தருடைய யோசபாத்துடைய ஜெபம் என்ன? நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. எகாசியலுக்கு மேல ஆவியானவர் இறங்கி என்ன சொல்ற? நீ தரித்து நிற்கணும், தரித்து நிற்கணும். யோசபாத்தோட சின்ன பையன், நீ என்கிட்ட வார்த்தையை பேசுற சொல்லல. வேதம் சொல்லுகிறது, அவன் தரை மட்டும் பணிந்தான். பேசுகிற நபரை பார்க்கும் வரைக்கும் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யாது. இயேசு கிறிஸ்து சொந்த ஊர்ல வந்து பிரசங்கித்த போது இவனுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது?
இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இப்படி பேச ஆரம்பித்தார்கள். அங்கே அவரால் ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமற் போயிட்டு. நாம் கேட்காத பிரசங்கங்கள் கிடையாது. எப்படி கேட்டுட்டு இருக்கிறோம்? ஆமென். நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? காரில் போகிற ஊழியக்காரங்க பெரியவங்க, செருப்பு போடாமல் தெருவில் டிராக்டர் கொடுத்துட்டு இருக்கிறவங்க சாதாரணமானவங்க, இப்படி பார்க்குறோமா? நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? சிதைக்கு நான் தர அப்பத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறவன் நீ எனக்கு வந்து ஆலோசனை சொல்றியா? வாக்குத்தத்தமா 4 வார்த்தை பேசணுமா போனோமான் இருக்கணும். நான் கொடுக்கிற காணிக்கையில வாழ்ந்துட்டு என்கிட்ட கண்டிப்பை பத்தி பேசுறியா? மனம் திரும்பணும்னு பேசுறியா? கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்னும் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக சிதேக்கியா தன்னை தாழ்த்தவில்லை. நாங்க என்ன தீர்மானிக்கிறோமோ அதை பேசணும். அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் கவனிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். பாஸ்டர் என்ன பேசணும்னு கமிட்டி தீர்மானிக்கும். இங்க கமிட்டி கிடையாது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க அப்படி தீர்மானிச்சாலும் ஒன்றும் ஆக போறது கிடையாது. இது ஆன்லைனில் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஊழியம் செய்கிறவர்களை வேதனைப்படுத்தி வேதனைக்குள்ளாக்கி தேவ கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். என்ன பாஸ்டர் ஒரு தேவ சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து கொடுக்க முடியாத அளவுக்கு நாங்க சொல்ற இன்னைக்கு என்ன நாள்? குருத்தோலை நாள். அதனால குருத்தோலை பிரசங்கம் தான் பண்ணணும். இல்ல, ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு கொடுத்தார், வெளியே போயிரு. இன்னைக்கு நாங்களும் குருத்தோலையை வச்சுட்டு வந்திருக்கிறோம். பைபிளை வீட்டில் வச்சுட்டு சபையில என்னங்க பேசப்படணும்? சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். ஹல்லேலூயா. தேவன் சபையிலே எழுந்தருளுவாராக. ஹல்லேலூயா. சபைகள் என்ன பேசப்படுகிறது, என்ன பேசப்படணும் தீர்மானிக்கிறது யாரு? சிதேக்கியாவா? பெரிய இவர்தான் சர்ச்சில் பெரிய பிசினஸ்மேன். அதனால அவர் அப்படி லைட்டா பேசி மொழிகி கூட மாறும். ஹல்லேலூயா. இந்த எரேமியா பாருங்க, வீப்பிங் ப்ராஃபட். அவருக்கு பேரு அழுக 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 அழுகதான். அதனால தான் சொன்ன, ஆண்டவரே நான் சின்ன பிள்ளை, ஆண்டவரே என்ன நீதான் வா, பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் நான் உன்னை அபிஷேகம் பண்றேன், வா என் வார்த்தை உன் வாயில வைக்கிறேங்கிறார். சபையில தீர்மானம் எடுக்கிறது யாரு? ஆமென். தீர்மானம் எடுக்கிறது யாரு? Thank you Holy Spirit. ஆமென். வார்த்தை. ஊழியக்காரர்களை அற்பமா எண்ணாதிருங்கள். ஐயோ, அவங்கெல்லாம் கார்ல போறாங்க, அவங்கெல்லாம் டிவில வந்துட்டாங்க, அவங்கெல்லாம் பயங்கரமா ஃபேமஸ். இவங்க எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு? இல்ல 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 இல்ல. யார கர்த்தர் அனனியாவை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா அந்த அனனியா இல்லைன்னா பவுல் இல்லை தெரியுமா? அனனியாவை கர்த்தர் மறைத்து வைத்து பயன்படுத்தி கொண்டிருந்தார். பவுலை கர்த்தர் வெளியே காண்பித்து பயன்படுத்தி கொண்டிருந்தார். ஒவ்வொருத்தருக்கென்று தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்க. சிலரை கர்த்தர் மறைத்து வைத்து பயன்படுத்துகிறார், சிலரை கர்த்தர் வெளியே காண்பித்து பயன்படுத்துகிறார். எலியா என்கிற பிரபலமான தீர்க்கதரிசி வாழ்ந்த அதே காலத்தில் தான் மீகாயா என்ற தீர்க்கதரிசி இருந்தார். எலியா சொன்னபோது எல்லாரும் கர்த்தரே தேவன் என்றார்கள். மீகாயா சொன்னபோது கன்னத்திலே அரைஞ்சாங்க. எலியாவுக்கு அப்பம் கிடைத்தது, இறைச்சி கிடைச்சது, எண்ணெய் பணியாரம் கிடைத்தது, தூதனை வந்து சாப்பாடு கொடுத்தால். அந்த மீகாயா தீர்க்கதரிசிக்கு அப்படி இல்லை. கர்த்தர் அவனுக்கு நியமித்த பாதை அப்படிப்பட்டதா இருந்தது. உடனே எலியா நல்லவர், இவர் கெட்டவரா? இல்ல. ஒவ்வொருத்தருக்கென்று தேவன் ஒவ்வொரு பாதையை, ஒவ்வொரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஜனமே, நாம் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு கிருபையினால நான் கார்ல போறேன், ஆனா என்னுடைய தகப்பனார் பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் நடந்து திரிந்து ஊழியம் செய்தார்கள். அவங்க நடந்து திரிந்து ஊழியம் செய்ததுல 10ல் 1 கூட
கார்ல போற நான் இன்னும் தொடவே இல்லை. நம்முடைய இவங்கெல்லாம் டிவில வந்துட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய வியூஸ் இருக்கு, அதனால இவங்கெல்லாம் ஃபேமஸ். ஒரு நாள் அப்படி பார்த்து ஆமென் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பல சபைகளுக்கு போகிற அன்பு சகோதர சகோதரி, இந்த செய்தி நல்லா இருக்கு அப்படி இப்படி 4 பேரை சொல்லிட்டு உங்க ஊழியரை அற்பமா எண்ணாதிருங்கள். எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை பேசின எரேமியாங்கிற தீர்க்கதரிசிக்கு முன்னாடி தாழ்த்தல. இன்னைக்கு அவன் என்ன பேசினான்? எல்லாத்தையும் அவருடைய 7 கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டு செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமா பார்க்குது. அதனால சொல்ற கிருபைடா, கிருபை. அப்பா எனக்கு ஒரே ஒரு கல்லுதான் இருக்கு, கிருபை உண்டாவதாக. இதனுடைய முடிவு மகிமையா இருக்கும், இதனுடைய முடிவு பூரணமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory Jesus. ஆமென். தாழ்த்தணும், வார்த்தை வெளிப்படுதுனாலே தாழ்த்திடணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது தாழ்த்திடணும். யார் பேசுறா? எந்த பைபிள் காலேஜில் முடிச்சிருக்கிறாங்க? இன்னைக்கு அநேகர் இப்படிதான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். வார்த்தையை ஆராயணும். பவுல் பேசப்பட்ட வார்த்தையை பெரோயா பட்டணத்தார் கேட்டதும் பவுலுடைய சரித்திரத்தை எடுத்து நோண்டல்ல, அவங்க என்ன செய்தார்கள்? வேதத்தை எடுத்து பார்க்குறாங்க. இந்த வார்த்தை சத்தியம்தானா? இந்த வார்த்தை உண்மையில் இருக்கிறதா? ஆமென். வேதத்தை ஆராயாம கூகுள்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் அடுத்தவங்க சரித்திரத்தை ஊழியருடைய பின்னணியை ஆராய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஆமென். நம் வேதத்தை ஆராய்கிறதற்கு இந்த ஆயுள் போதாது. இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை பத்தி தாறுமாறா பேசி வீடியோக்கள், அதை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம். யாராவது அப்படி பார்க்குறீங்களா? அப்படி ஒருத்தங்க நின்று இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேதத்தை ஆராய மனம் இல்லாததுனால. வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்துக்கொள், பொல்லாங்காய் தோண்டுகிறதை. அது இதுல மோசமாக தான் பேசியிருப்பாங்க, இதுல இந்த ஊழியக்காரரை பத்தி தப்பா தான் பேசியிருப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதை விட்டுறணும். இருந்தாலும் ஒருக்கா பாப்போம். எதுக்கு? இந்த பைபிள் ஃபுல்லா படிச்சு முடிச்சவங்க எத்தனை பேர் கை தூக்க வேண்டாம்? ஆமென். வார்த்தையை நம்ம எப்படி இருந்து கேட்கிறோம்? எப்படி இருந்து கேட்கிறோம்? ரொம்ப கவனம், ரொம்ப முக்கியம். என் தகப்பனார் இடத்துல கற்றுக்கொண்ட ஒரு காரியம், இங்கே சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி நடந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு சின்ன பையன் வந்திருந்து வசனம் சொல்கிறான். எங்கள் அப்பா அந்த பின்னாடி சேரில் உட்காந்துருக்காங்க, அவங்க பின்னாடி நான் உட்காந்துருக்கிறேன். வசனம் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறான். சொல்லிட்டு அது தப்பாயிட்டு. தப்பானது எல்லாரும் சிரிக்கிறாங்க, நானும் சிரிக்கிறேன். தப்பாயிட்டு. ஆனாலும் அவன் கஷ்டப்பட்டு அந்த வசனத்தை வாயிலிருந்து சொல்லி முடிக்கிறான். எங்கள் அப்பா கண்ணில் அப்படி கண்ணீர் வருது. அப்படி எல்லாரும் சிரிக்கிறாங்க, அப்பாவும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்பா லைட்டாக அப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த கண்ணில் அப்படி கண்ணீர் வருது. அப்போதான் ஆண்டவர் உணர்த்தினாங்க, எல்லாரும் அந்த பையனை பார்த்தீங்க, ஆனால் என் தாசன் அந்த வார்த்தையை பார்த்துட்டு இருந்தாருன்னு. அது எனக்கு ஒரு பெரிய வெளிச்சமா பாடமா இருந்துச்சு. ஆமென். இன்னைக்கு யார் பேசுறாங்கன்னு பார்த்து தான் அங்கே கூட்டமே வருது. இன்னைக்கு யாரு? ஹலோ பிரதர், இன்னைக்கு நீங்க இருப்பீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை கர்த்தர் வச்சிருக்கிறார்? வைத்திருக்கும் காலம் வரைக்கும் இதை கனம் பண்ணுகிறவனை கர்த்தர் கனம் பண்ணுவார். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான். ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி எப்படி என்ன அளவுக்குள்ள என் கையில் இருக்கிற தூக்கு நூலை அவர் சந்தோஷமா பார்க்கிறாரா? மார்க் போடுறதுக்குன்னு சர்ச்சுக்கு போறோமா? நம்ம தூக்கு நூலை கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறாரு. இவர் போன வாரம் கொடுத்த செய்தியை விட இந்த வாரம் இல்லைப்பா, அந்த தாழ்த்துற விஷயத்தில் நம்மக்கிட்ட குறை இருக்குது, இப்படி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறோமா? நம்ம இந்த விஷயத்த செஞ்சோம், எனக்கு உனக்கு ஓகேயா இருந்துச்சு, ஆனால் ஆண்டவருக்கு ஓகேன்னு தெரியாமல் செஞ்சிட்டோம், இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறோமா? சரியில்லையே. போன வருஷம் ஊழியத்தின் ஆரம்பத்தில் இவங்க கொடுத்த செய்தி கொஞ்சம்
பத்தியா நீயே பத்தியா, போன வாரம் செய்தியில் எத்தனை கைத்தட்டு வந்துச்சு, இந்த வாரம் செய்தியில் உம்மன் இருக்கிற பத்தியா. கிருபை இல்லை, கிருபை போச்சு. சரி, ஏதாவது சாப்பிட்டுட்டு என்ன, ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுகிறதை கர்த்தர் கவனித்து கேட்பார். பிரியமான கர்த்தருடைய எந்த ஊழியக்காரரையும் யாரையும், இது சபையில் இருக்கிறவங்களுக்கு இல்லைனா எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா அநேகர் பல இடங்களில் சிலர் பாருங்க ஃபோன் பண்ணிட்டு அவங்க ஊழியக்காரரை கொஞ்சம் மட்டமாக பேசுவாங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி பேசுகிறவங்கள்ட்ட நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவேன். ஆமாம், ஏன்னா அழைத்தது கர்த்தர். ஆமாம், உங்கள் ஊழியக்காரரை குறித்து நீங்கள் இன்னொரு பாஸ்டர்கிட்ட போய் குறையா பேசாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த சபையில் இருக்க பிடிக்கல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்தின மாறுங்க. அந்த இடத்துல இருந்துட்டு அந்த ஊழியர் அவர் சரியில்லை, அவருக்கு பிரசங்கெல்லாம். அன்னைக்கு ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துக்கு போயிருக்கும்போது ஒரு சகோதரி, அவங்கெல்லாம் வந்து தலைமுறையாக பெண்டிகாஸ்ட். அவங்க சொன்னாங்க, இப்படி அவங்க ஒரு பாஸ்டர்கிட்ட பேசுகிறாங்க. இப்படி நல்லா தான் இருக்குது, நல்ல ஜெபம் பண்ணுறாரு, முழங்கால் நின்று அழுறாரு, ஆனால் படிப்பறிவு இல்லை பார்த்தீங்களா அவருக்கு. படிப்பறிவு இருக்கிற எத்தனை பேருக்கு முழங்காலே முடங்க மாட்டேங்குது தெரியுமா? அவர் உங்களுக்காக முழங்கால நின்று அழுற. 1000 பிரசங்கத்தை விட முழங்கால நின்று வடிக்கிற கண்ணீரின் பலன் அது வேற. நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அது பெரிய சாபம், பேசிடாதீங்க. அது இன்னைக்கெல்லாம் பார்வையே ஒரு அளவுகோலை வச்சுட்டு தான், தூக்குநூலை வச்சுட்டு தான் எங்கே போனாலும், சர்ச்சுக்கு போனாலும் சரி, கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, ஒவ்வொருத்தர் யாரங்க அளக்கிறதுக்கு அளவுகோல தேவன் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை அவருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஒருத்தங்க நம்ம கிட்ட ஒருத்தங்களை பத்தி பேசும்போது நம்ம எக்ஸ்பிரஷன்ல காட்டி கொடுக்கணும். இது பிடிக்கல, இவருக்கு பிடிக்கல, திடீர்னு மொபைல 4 தடவை எடுத்து பாருங்க, அப்பவே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு இந்த ஆளுக்கு. இது நம்ம சர்ச்சில் இருக்கும்போது பார்த்துட்டு இருப்போம். ஒருத்தங்களை பத்தி தேவையில்லாத கதை ஓடுது, எப்படி எஸ்கேப் ஆக, மொபைலை 4 தடவை எடுத்து பாருங்க. சும்மா அதுக்கு மொபைல் வேற எதுவும் பார்த்துட்டு இருக்காதீங்க. அவங்க முன்னாடி இவர் என்ன, இவர் ஓகே ஆளுக்கு பிடிக்கல. உங்க சிந்தைக்குள்ள, உங்க இருதயத்தை, உங்க செவிகளுக்குள்ள அந்த வார்த்தைகளை ஊடுருவ விடாதிருங்கள். ஏன்னா சரியான கூடையில் இருக்கணும். அதுக்கு தான் சபையே கர்த்தர் வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார். 4வதாக அதனுடைய 13வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் மேல் தன்னை ஆணை இழுவித்துக் கொண்ட நேபுகாத்நேச்சர் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். எபிரேயர் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இருதய கடினம் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கும். இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள் தேவனுக்கு கோபமூட்டுகிறார்கள். 3:9 தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள். 3:10 தேவனை வருத்தப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கோபத்தில் என்ன சொல்லி ஆணையிடுவார் தெரியுமா? இவர்கள் என் இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதில்லை. ஏன் சிதேக்கியாவுக்கு அந்த இளைப்பாறுதல் கிடைக்கல? எத்தனை முறை அவர் வார்த்தைகளை பேசியும் தன்னை தாழ்த்தவில்லை, தன்னை தேவனிடத்தில் திருப்பவில்லை. 5வதாக 36வது அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள், செபிக்கலாம். ஆசாரியர்கள் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணி அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களை பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடி அவர் இரக்கமுள்ளவராய் இருந்து அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாபதி ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பிரயாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. எப்பொழுது சகாயம் இல்லாமல் போனதோ அப்பொழுது சிதேக்கியா பிடிபட்டார். அவருடைய வாழ்க்கை அதோடு முடிந்தது. நமக்கு சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அந்த ஒத்தாசை மட்டும் நமக்கு ஸ்டாப் ஆயிட்டுனா, சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு அவர் உதவி செய்யலைன்னா அவ்வளவுதான். இந்த சிதேக்கியா எப்படி 11 வருஷம் வாழ்ந்தான்? எல்லாரும் 3 மாசத்துல அவுட் ஆகும் போது
உனக்கு மட்டும் எப்படி 11 வருஷம்? எனக்கு சகாயம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா சிதேக்கியா என்ன பண்ணிட்டான்னா அசட்டை பண்ணிட்டான். சிதேக்கியா அசட்டை பண்ணி அது அவனை சார்ந்தவர்களையும் பற்றி கொண்டது. எல்லாரும் அசட்டை பண்ணாங்க. துணிகரமான பாவம். வார்த்தை அசட்டை பண்ணுகிறது என்பது துணிகரமான பாவம். சகாயம் இல்லாமற் போயிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, புரிந்து கொள், உணர்ந்து கொள், ஒத்துக்கொள். ஆமென். முதல்ல புரிந்து கொள், உணர்ந்து கொள், ஒத்துக்கொள். யாக்கோபு தன்னை ஒத்துக்கொண்ட பிறகுதான் அவன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டானது. எனவேதான் சங்கீதம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய 6வது வசனம், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலம். இதுதான் அந்த காலம். சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். இந்த சிதேக்கியாவுக்கு 11 வருஷம் கர்த்தர் இரக்கம் செய்தது எதற்கு தெரியுமா? ஒரு நாளாவது திரும்ப மாட்டானா? ஒரு நாளாவது திருந்த மாட்டானா? எதற்கு இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார் தெரியுமா? உன்னை கெட்ட பழங்கள் உள்ள கூடையில வைக்க போகிறேன் என்று சொல்வதற்கல்ல. இந்த சகாயம் கிடைக்கும் காலத்தில் நீ உணர்ந்து என்னை நோக்கி கூப்பிட மாட்டாயா? இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த பாபிலோன் ராஜா என்னங்க, நேபுகாத்நேச்சார் என்னங்க, எகிப்தின் ராஜா என்னங்க, மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். அவர் மறைச்சிருவாராம். பாபிலோன் ராஜாவுக்கு வந்து கட்டவும் முடியாது, எகிப்தின் ராஜாவுக்கு வந்து தள்ளவும் முடியாது. அவங்க அதுக்கு தான் புறப்பட்டு வந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே, கிட்ட வர்றது வரைக்கும் தான் சகாயம் கிடைக்கும் காலம். ஆமென். கிருபையின் வாசல் அடைபடும் நேரம் வரைக்கும் தான் சகாயம் கிடைக்கும் காலம். அதுக்கப்புறம் உபத்திரவ காலம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அவனை கர்த்தர் மறைச்சிருவார். மறைத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார். அவர்கள்தான் மீட்கப்பட்டவர்களாய் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்போம் ஓடி போகும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, இந்த பாக்கியத்தை, இந்த மேன்மையை இழந்து விடாதபடிக்கு இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். எதற்காக கர்த்தர் சபையை உணர்த்துகிறார், பேசுகிறார். ஆமென். இந்த காலையில் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே எங்க சபையில் 2 கூட வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். ஒரே கூட போதும். அது நீங்க எடுத்துட்டு போறதா இருக்கணும் ஆண்டவரே. உங்க வலதுகர விரும்புறவங்க மட்டும் ஒரே கூட. என் வீட்டில் 2 கூட வேண்டாம்ப்பா. ஒரு ஜெபம் பண்ண முடியுமா? ஒரு ஜெபம் பண்ண முடியுமா? இதான் சகாயம் கிடைக்கும் காலம். இதான் சகாயம் கிடைக்கும் காலம். அன்பு சகோதரா, சகோதரி, நீங்க ஆராதனைக்கு இருக்கும்போது உங்க வீட்டில் உள்ள ஒருத்தங்க வேற ஏதோ காரியத்தை பார்த்து போயிட்டு இருக்கிறாங்களா? அந்த நபருக்காக இப்போ ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண முடியுமா? அந்த சகோதரனுக்காக, அந்த சகோதரிக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண முடியும். அது உங்க புருஷனா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க பெற்றோரா இருக்கலாம், உங்க சகோதரர்களா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம். நம்ம வீட்டில் 2 கூட வேண்டாம், சபையில் 2 கூட வேண்டாம். ஜெபம் பண்ண முடியுமா? வேகமாய் நாட்கள் போகிறது. சகாயம் கிடைக்கும் காலம் இது. ஏன் சிதேக்கியாவுக்கு இவ்வளவு பிரச்சனை? சகாயம் இல்லாமற் போயிட்டு. இந்த பூமியில் வாழும் நாட்களிலே எங்க அவருடைய சகாயம் இல்லாமல் போகுதோ அங்கதான் நமக்கு வீழ்ச்சி, இளைப்பாறுதல் இல்லாம போயிடும். ஆனா சகாயம் கிடைக்கும் போது அவர் மறைவிடமா இருக்கிறாரா, மறைச்சிருவாராம். மறைச்சிட்டு அந்த இரட்சண்ய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி. இன்னும் சொல்லணும்னா
அந்த மகிமையில அந்த இரட்சகருக்கு முன்பாக நின்று கம்பீரிக்கும் நாள் வரைக்கும் கர்த்தர் மறைத்து பாதுகாப்பார். பாபிலோனுக்கு தொட முடியாது, எகிப்தியனுக்கு தொட முடியாது. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். எந்தன் வாஞ்சை உயர் சீயோன், என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? எதிர்பார்ப்போடு 2 கூடைகள் சேர்த்துக் கொள்ளுகிற கூடையில புசிக்கத்தக்க நல்ல அத்திப்பழங்கள். சிதைக்கியாவை தள்ளிவிட்டது மாதிரி நாம தள்ளப்படக்கூடாது. ஒருவர் கூட இந்த வார்த்தையை சபைக்காக செபிக்கிற அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்துக்காக செபிக்கணும். எல்லாரும் குடும்பமா வந்து ஆராதிக்கிறாங்களா? இல்ல, சில ஒரு நபர் மட்டும் வீட்டுக்கு தெரியாம வந்து ஆராதிக்கிறவங்க உண்டு. இங்க வந்து ஆராதிக்கிறதுனால வீட்டுல போய் அடி வாங்குறவங்க உண்டு, கஷ்டப்படுறவங்க உண்டு. ஆனாலும் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற சகோதரி சகோதரா, உன் கண்ணீர் வீண் போகாது. இந்த அனுகிரக காலத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். இந்த பாடலை சேர்ந்து பாடி நம்பிக்கையோடு க்ளோரி அந்தனரேலரே, இளைப்பாறுதல் ஈந்திடும் நாடே, இன்ப இயேசுவின் மோட்ச வீடே, இளைப்பாறுதல் ஈந்திடும் நாடே, இன்ப இயேசுவின் மோட்ச வீடே, புவி யாத்திரை தேர்ந்திடும் போதே பரலோகம் அழைத்திடுமே, புவி யாத்திரை தேர்ந்திடும் போதே பரலோகம். வாஞ்சிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி எந்தன் வாஞ்சை உயர்த்தியோ, என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் லோரியலரமா சேபரபலரா கர்த்தர் தாமே. இந்த மண்ணுலக ஆசை வெறுத்தேன், இந்த மண்ணுலக ஆசை வெறுத்தேன், இப்புவி எந்தன் சொந்தமல்ல, இந்த மண்ணுலக ஆசை வெறுத்தேன். ஆமென். இன்பம் என்ன மனம் எல்லாம் இயேசு லக்கை நோக்கி தொடருகிறேன். இன்பம் என்ன மனம் எல்லாம் இயேசு லக்கை நோக்கி. வாஞ்சிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி எந்தன் வாஞ்சை உயர்த்தியோ, என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே லோரியாலரே மாசேலரே. நம் முன்னோர் பலர் அக்கரை மீதே நமக்காகவே காத்திருக்க. நம் முன்னோர் பலர் அக்கரை மீதே நமக்காகவே. விண்ணில் ஜீவநதிக்கரை, விண்ணில் ஜீவநதிக்கரை ஓரம் வேகம் நானும் சேர்ந்து கொள்வே. விண்ணில் ஜீவநதிக்கரை க்ளோரி. கரங்களை உயர்த்தி எந்த
எந்தன் வாஞ்சை உயர் சீயோன், இந்த வாஞ்சை பெருகட்டும், இந்த தாகம் பெருகட்டும். என்னை வந்தவர் ஆமென். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே ஆமென். கண்ணீர் யாவையுமே ஓ கர்த்தர் தாமே. பரலோகத்தில் இயேசுவே, பரலோகத்தில் இயேசுவே அல்லால் பரமானந்தம் வேறில்லையே. பரலோகத்தில் ஆமென் பரமானந்தம். வாஞ்சிக்கிறவங்க சொல்லுவீங்களா? அங்கு சேர்ந்து அவர் முகம் காண்பே, ஆவல் தீர அணைத்துக் கொள்வே. அங்கு சேர்ந்து அவர் முகம் ஆமென் ஆவல் தீர. வாஞ்சிக்கிறவர்கள் ஒரே சத்தமா எந்தன் வாஞ்சை உயர் சீயோன், என்னை வந்தவர் ஆமென். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே கர்த்தர் தாமே. உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு வார்த்தை மனதார சோமனை. அந்த நல்ல அத்தி பழங்கள் உள்ள கூடையில நானும் குடும்பமும் சபையும் இருக்கணும் ஆண்டவரே. ஒரு நபர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுப்பா. ஒரு நபர் கூட. அன்பு சகோதரா சகோதரி, உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த புசிக்கத்தகாத கெட்ட அத்தி பழங்கள் இருக்கிற கூடையில வேண்டாம்ப்பா. விலை கொடுத்து வாங்கிட்டு 1 கிலோ ஆப்பிள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம். ஒரு 4 பழம் 5 பழங்கள் இருக்கும். அதுல ஒண்ணு கெட்டுட்டுனா விலை கொடுத்து வாங்கினதுன்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருப்போமா? இல்ல, தூக்கி தான் போடுவோம். விலை கொடுத்து வாங்கினது உண்மைதான். ஆனா அவர் சேர்த்துக்கொள்ள வரும்போது தள்ளிடக்கூடாது. சிதேக்கியாவே இன்னும் சான்ஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்த, ஆனா இதான் லாஸ்ட் சான்ஸ்னு தெரியாம போயிட்டேன். எந்தெந்த காரியத்துல நம்ம கையில இருக்கிற அளவுக்கு தூக்கணும்ல, அவர் சந்தோஷமா பாக்குறாரா? ஆமென். நம்ம கூட இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் உண்மையா நேசிக்க முடியுதா? ஒரு சகோதரன் நல்ல விதமான பாசம், இன்னொரு ஆள்கிட்ட அப்படி இல்லை. இப்படி இருக்கிறோமா? தூக்குனுல சரியா பாக்குறாமா? சரியா தான் பிடிக்கிறோமா? அவர் பார்க்கிறார். நம்முடைய நீதிகளை கொண்டு அவர்கிட்ட தப்ப முடியாது. தேவ தயவனை குணப்படும்படி ஏவுகிறது. எத்தனை பேர் சரண்டர் பண்றீங்க ஆண்டவர்கிட்ட? அவர் தான் நம்மை சுத்திகரிக்கிறவர். ஆமென். நீங்க தள்ளிடக்கூடாது. என்னை கைவிடாதீரும், ஹல்லேலூயா. என்னை கைவிடாதீரும், என்ன நிந்தை நேரிடினோ உமக்காக யாவும் சகிப்பே. உமது பல நீந்திடுவே.
உங்க பலன் வேணும்பா. அப்படியே கரங்களை அசைத்து ஹல்லேலூயா பாடி முடிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்தீர். எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நீரே அறிவீர். சுத்திகரியும், கிருபையாய் உமக்கு உகந்தவர்களாய் நிறுத்தும். இந்த நல்ல ஒரு உணர்வுள்ள இருதயமும், உடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற, அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே, நல்ல பக்குவம் உள்ள இருதயத்தையும், கீழ்ப்படுகிற இருதயத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தந்து உமக்கு உகந்த விருட்சங்களாய் எங்களை மாற்றுவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்தும், ஆசீர்வதியும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய் கர்த்தர் மாற்றுவீராக. விசேஷமாக எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த வாரத்தில் இருக்கிற எக்ஸாம் நல்ல முறையில் அட்டன் பண்ண, நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற கர்த்தர் கிருபை செய்திடலாம். சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து ஆங்காங்கே இருந்து இதில் இணைந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதியும், கிருபை கூடவே இருக்கட்டும், நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless.